வேர்ல்டுலேயே மோஸ்ட் பெயின்ஃபுல் பிளான்ட் ஆஸ்திரேலியா அப்புறம் இந்தோனேஷியாவில் இருக்க டீப் ஃபாரஸ்ட்ல இந்த பிளான்ட் வளருது. பார்க்கறதுக்கு ஹார்ட் ஷேப், சாஃப்ட் லீவ்ஸ் ரொம்ப நார்மலாக இருக்கும். பட் ஒரு செகண்ட் இந்த பிளான்ட்டை நீங்கள் டச் பண்ணீங்க, வலி மாச கணக்கில் இருக்கும். அந்த பிளான்ட்டோட நேம் ஜிம்பி ஜிம்பி. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வேர்ல்டுலேயே மோஸ்ட் பெயின்ஃபுல் பிளான்ட்னு சொல்றாங்க. இந்த பிளான்ட் ஃபுல்லா மைக்ரோஸ்கோபிக் நீடில் ஹேர்ஸால கவர் ஆயிருக்கும். நீங்க டச் பண்ண உடனே ஆயிரக்கணக்கான விஷ ஊசி உங்க ஸ்கின்குள்ள இன்ஜெக்ட் ஆகும். அது கூட ப்ராப்ளம் இல்லை, இந்த நீடில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்குள்ள போய் உடஞ்சி அங்கேயே தான் இருக்கும். இந்த பிளான்ட்டால அஃபெக்ட் ஆனவங்க இந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, இது ஆசிடால பேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் எலக்ட்ரிக் ஷாக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் இந்த பெயின் வீக்ஸ் கணக்குல, மந்த்ஸ் கணக்குல, ஈவன் இயர்ஸ் கணக்குல கூட இருக்கும்னு சொல்றாங்க. அஃபெக்ட் ஆன ஸ்கின்ல கோல்டு வாட்டர் பட்டா அகைன் அந்த பழைய பெயின் ரீஸ்டார்ட் ஆகிரும் சொல்றாங்க. இந்த பிளான்ட் பத்தி இன்னும் நிறைய கிரேசி ஸ்டோரிஸ் இருக்கு. டியூரிங் வேர்ல்டு வார் 2 டைம்ல சோல்ஜர்ஸ் இந்த பிளான்ட்டை ஆக்சிடென்டலா டச் பண்ணிடுறாங்க. அந்த பெயின் தாங்க முடியாம அவங்க டெம்பரரி மேட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கான ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சில குதிரைங்க இந்த பிளான்ட்டை பிரஷ் பண்ணும்போது வலி தாங்க முடியாம செத்தே போச்சுன்னு சொல்லுவாங்க. ஈவன் மோர் ஸ்கேரி ஃபேக்ட், ரிசர்ச்சர்ஸ் இந்த பிளான்ட் டாக்ஸினை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, இது ஸ்பைடர் அப்புறம் கோன் ஸ்னேக்ஸோட விஷம் மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதனால இதை மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பிளான்ட் டாக்ஸின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங் போறப்போ உங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் புலி, சிங்கம் மாதிரி வைல்ட் அனிமல்ஸா தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன செடியா கூட இருக்கலாம்.